ஒரு சில கார்ட்டூன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லயுமே எல்லா வயசுக்காரங்களுமே புடிச்சு பார்க்குற மாரியான ஒரு கார்ட்டூன்ஸா இருக்கும். அண்ட் எல்லாரையுமே அந்த கார்ட்டூன்ஸ் ரசிக்கவும் வைக்கும். அந்த மாரியான கார்ட்டூன்ஸ்லாம் வரது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அப்படி வந்துட்டா கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது ரொம்பவே புடிச்ச ஒரு கார்ட்டூனா மாறிடும். என்னடா 7 கழுத வயசாயும் இன்னும் கார்ட்டூன் பார்க்குறேன்னுலாம் கேட்பாங்க. ஆனா 10 கழுத வயசானாலும் நான் கார்ட்டூன் பார்ப்பேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அந்த மாரி கிட்டத்தட்ட 45 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கார்ட்டூன் ஃப்ரான்ச்சைஸ் தான் பார்த்தீங்கன்னா, வேணுமா? ஷாகி எங்க போற? நில்லு. ஸ்கூபி ஸ்நாக்ஸ். ஸ்கூபி டூபிடூ. ஒரு சில அனிமேட்டட் சீரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சீரிஸ் ஆர் கார்ட்டூனோடவுமே அது உருவான கதையை கேட்டால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூபிடோட கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட பெரிய சிக்கல். இருக்கிற சிக்கல் இடியாப்பு சிக்கல். இது எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா 1969 தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோ முதல்ல உருவாக்கப்படுது. 1969லேருந்து 1976 வரைக்கும் சிபிஎஸ் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஏபிசிக்கு மாறுது. அதுக்கப்புறம் அதை 1986 மாற்றி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸை கொண்டு வராங்க. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆஃப். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரீபூட் அடிச்சு கார்ட்டூன் நெட்வொர்க் கைக்கு வந்து அதுக்கப்புறம் டபிள்யூபிக்கு வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் கைக்கு வந்து இப்போ பூமராங்கன்ற சேனல், அது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட தங்கச்சி சேனல். அந்த பூமராங்கன்ற சேனலுக்கும் போய் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HBO மேக்ஸ் கிட்ட வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் ஏரியாலையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சு இந்த ஸ்கூபிடோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கூபிடோட உருவான அந்த கதையை பற்றி சொல்லணும்னா, அது உருவானதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை தான். 1968 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேரண்ட் ரன் ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில், அதோட பேர் தான் ஆக்ஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த பல பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் டிவி சேனல்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாட்டர்டே மார்னிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்டு பார்த்திங்களா, ஸோ சாட்டர்டே மார்னிங் ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் நம்ம லீவ் நாளில் நாள் ஒரு டிவி ஷோ பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு உக்காந்தா டிவி ஷோ ஃபுல்லாக வெறும் வயலன்ஸ் கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அந்த பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி அந்த டைமில் அவங்க பார்த்த அந்த பெரும்பாலான கார்ட்டூன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேனா பர்பராவோட ஆக்ஷன் கார்ட்டூன்ஸ் தான். அந்த சில கார்ட்டூன்ஸ் ஒரு சிலது லைக் ஸ்பேஸ் கோஸ்ட், த ஹெர்குலைட்ஸ், பேர்ட்மேன் அண்ட் த கேலக்ஸி ட்ரியோ, இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் நிறைய எதிர்ப்பு வந்ததுனால அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது கார்ட்டூனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1969 பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கப்புறம் தான் ஒரு புது கார்ட்டூனை கொண்டு வரணும் சொல்லிட்டு 1969 பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹானா பர்பரா கம்பெனிக்கு நிறைய பேர் அட்வைசர்ஸ் எல்லாமே சேர்ந்து சொல்கிறாங்க, இனி வர அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ஆகுது குழந்தைங்க பார்க்குற வழியில் அவங்களுக்கு சேஃபராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஷோஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸோட டே டைம் ப்ரோக்ராமரோட எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரெட் சில்வர்மேன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஹானா பர்பராவை ஃப்ரெட் சில்வர்மேன், வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் பார்பரா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த டைமில் நீங்கள் எடுத்து பாப் மாட்டானன்றவரோட ஆர்ச்சின்ற ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தி ஆர்ச்சி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா தி ஆர்ச்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேண்ட் குரூப் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் குரூப், இவங்க ஒரு பேண்டை சேர்ந்தவங்க, ஒரு 5 பேர் இருப்பாங்க, கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கும். இந்த ஷோவை பேஸ் பண்ணி நாமளும் புதுசாக ஒரு ஷோவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதை வில்லியம் ஹானா ஜோசப் பார்பரா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீனேஜ் ராக் குரூப் உருவாக்குவோம், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுற ஒரு குரூப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை அவர் அப்போ தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னுமே சில இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ரேடியோ சேனல் இருந்திருக்கு, அதோட பேர் தான் ஐ லவ் அ மிஸ்ட்ரி அப்படின்ற அந்த சேனல் 1940s செம்ம ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960s ஒரு டிவி ஷோ ஓடிட்டு இருந்திருக்கு, த மெனி லவ்ஸ் ஆஃப் டோபி கில்லிஸ் அப்படின்ற ஒரு ஷோ இருக்குது. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ஷோவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஐடியாவை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புதுசாக ஒரு ஷோ உருவாக்கலான்றதுக்கு மும்முரமாக எல்லாம் செயல்படுறாங்க. அவரோட வெர்ஷன் ஆஃப் ஒரு ஐடியாவை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, த ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதுக்கு இனிஷியலாக ஒரு டைட்டிலுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பர்பராவும் ஹானாவும் பார்த்தீங்கன்னா ஓகே இதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா 2 ரைட்டர்ஸான ஜோ ரூபி அப்புறம் கென் ஸ்பியர்ஸ்ன்ற 2 ரைட்டர்ஸ் கிட்ட இதை டெவலப் பண்ணுற அந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் இருக்கார், அவரோட பேர் இவாவு டக்கமோட்டோ. இந்த ஷோவோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சி ஷோவோட ட்ரீட்மெண்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கான டைட்டில் மிஸ்ட்ரி ஸ்பை அப்படின்னு சொல்லி அந்த ஷோவுக்கு டைட்டிலுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 5 டீனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேர் தான் ஜியோஃப், மைக், கெல்லி, லிண்டாவோட தம்பி டபிள்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாங்கோ வகை நாயுமே இருந்திருக்கு. அந்த நாயோட பேர் தான் டூ மச். ஸோ நம்ம ஸ்கூபிடூக்கு இவங்க ஆரம்பத்தில் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா டூ மச். அந்த குரூப்போட பேர் தான் மிஸ்ட்ரி ஸ்பை அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க மிஸ்ட்ரி ஸ்பைன்றவங்க ஒரு ராக் பேண்ட் குரூப்புன்ற இவங்க மிஸ்ட்ரி ஸ்பை பார்த்தீங்கன்னா ஒரு ராக் பேண்ட் குரூப்பு, ஃப்ரீ டைமில் மற்ற நேரத்தில் எல்லாத்தையுமே மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற ஒரு குரூப் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்திருக்காங்க.
அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போகலான்ற மாதிரி அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம ஸ்கூபிடோவை பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டேன் டாகாக எழுதலாம். டேனுன்றதும் ஒரு வகை நாயினம் தான். அந்த நாயினமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் முடிவு பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் அது ஒரு ஷீப் டாகாக மாற்றுறாங்க. அந்த அர்ச்சி ஷோவில் வர மாதிரியே அந்த ஷீப் டாக்கு இது ஒரு சிமிலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டேன் டாக உருவாக்குறாங்க, ஷீப் டாக உருவாக்குறாங்க. பட் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அதே டைமில் ஒரு காமிக் கேரக்டர் வந்திருக்கு. அதோட பேர் மர்மண்டியோக். அதுலேயுமே ஒரு நாய் வரும். அதுவுமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்கூபிடோ மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த கேரக்டர் அவங்க வரைஞ்சு கொண்டு போய் கொடுக்க இது அந்த காமிக் புக் நாய் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பயந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சில்வர் மேன் அதை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இது அந்த நாய் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்டர்ஸ் கிட்ட கேட்டு அதை ஷீப் டாக்லேருந்து திரும்ப டேன் வகை நாயாக மாற்றுறாங்க. இந்த டேன் வகை நாய் எப்படி இருக்கும், அது ஒரு கேரக்டராக வரையணுமே அப்படின்னு சொல்லி டக்கமோட்டோன்றவர் அதை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா தேடிக்கிட்டு இருக்காப்புல. அதே டைமில் அது இவங்க கூட வேலை செஞ்ச ஒரு கொலிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டேன் வகை நாயை அவங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாய் எப்படி இருக்குன்னு கேட்டு அவங்க கிட்ட ஐடியாலாம் கேட்டு அதுக்கப்புறமே அவர் ஒரு டேன் நாயை நம்ம ஸ்கூபிடோவை பார்த்தீங்கன்னா வரைகிறாரு. அதுக்கப்புறம் ரூபியோ ஸ்பியர்ஸும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, இந்த ஷோ வந்துட்டு டாபி கில்லிஸ்ன்ற பெரும்பாலும் அந்த ஷோவோட இன்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஷோவில் ஒரு 4 டீனேஜர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 5 பேரை ஃபிக்ஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் மைக்குன்ற கேரக்டர் தூக்கிட்டு வெறும் 4 பேரை மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டாக் டூ மச்சோட அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை தூக்கிட்டு மிச்சம் இந்த கேரக்டர்ஸ்க்கு ஜாஃப்ன்ற கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா ராணின்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ராணிலேருந்து அதை தான் ஃப்ரெட்டுன்னு மாற்றுறாங்க. கெல்லின்ற பேரை டேஃப்னின்னு மாற்றுறாங்க. லிண்டான்ற பேரை வெல்மான் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் டபிள்யூன்றதை ஷாகின்னு மாற்றுறாங்க. இப்போ இது 4 பேர் கொண்ட டீம் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் இந்த ஷோவோட டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வேறையா மாற்றலாம். ஆக்சுவலி அந்த எக்ஸிக்யூட்டிவ் சில்வர் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஃபைன்ற டைட்டில் பிடிக்கல. அதனால் அதை ஹூஸ் கேர்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டைட்டில் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1969 70s பார்த்தீங்கன்னா இதை காலையில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஷோவுமே கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்குது. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் மான்ஸ்டர்ஸ் மாதிரி அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற ஒரு டீமாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு. திரும்ப அதே மாதிரியா ஏற்கனவே ஆக்ஷன் வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். திரும்ப நீ அதே ரூட்டில் கொண்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றுறான்னு சொல்லிட்டு உடனே இது கொஞ்சம் காமெடிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஸ்பூக்கியான எலமெண்ட்ஸுமே இருக்கும். பயமுறுத்துகிற மாதிரி எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு காமெடிக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் சேஞ்சஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எகைன் உட்காந்து இதை ரெடி பண்ணுறதுக்காக இதுலேருந்து அந்த ஸ்பூக்கியான எலமெண்ட்டு பயமுறுத்துகிற எலமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஷாகிக்கும் டூ மச்ன்ற அந்த டாக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராக் பேண்டாக இவங்களை வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே விட்டுட்டு இவங்க இந்த மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுற ஒரு குரூப் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வேன் வச்சு சுற்றுறாங்கன்ற அந்த ஒரு ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸ்கூபிடோன்ற பேர் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் ஃப்ராங்க் சினாட்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிங்கர் இருந்திருக்காரு. அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த நைட்டுன்னு சொல்லிட்டு. அதோட லாஸ்ட் லைனில் டூபி டூபி டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் முடியும். அந்த இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோவோட டைட்டிலையுமே ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இந்த பேரில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் 1969 ஸ்கூபி டூ வேர் ஆர் யூ அப்படின்ற பேரில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூபி டூவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கே 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஸ்கூபிடோ ஃபஸ்ட்டு சிபிஎஸ் கிட்ட இருந்திருக்கு, அப்புறம் ஏபிசி கிட்ட மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் டபிள்யூபி கிட்ட போயிருக்கு, கிட்ஸ் டபிள்யூபியில் டெலிகாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிடபிள்யூவில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கார்ட் நெட்வொர்க்கில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பூமராங் சேனலுக்கு வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயுமே போயிருக்கு. பல பேர்த்துக்கிட்ட கை மாறி இருக்காங்க மொத்தம். என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஆமாம், முன்னேறது சிபிஎஸ்ன்னு சொல்கிறியே அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கொலம்பியா ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படி. இது ஒரு அமெரிக்கன் டிவி சேனல் தான். இதுக்கப்புறத்துல தான் அது ஏபிசிக்கு மாறுது. ஏபிசின்றது வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. சிபிஎஸ்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1969 1976 வரைக்கும் அவங்க இந்த ஸ்கூபிடோ வேர் ஆர் யூவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 1972 அப்புறம் ஸ்கூபிடோக்கு 1 hour லாங்கில் நிறைய படங்கள் எல்லாமே கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசியில் இருக்கும்போது 1976 1991 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்லையுமே ஸ்கூபிடோக்கு ஏகப்பட்ட ஷோஸ் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூபிடோவை பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஷோ உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூபிடோக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பிடோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரையும் உருவாக்குறாங்க. ஸ்கிராப்பிடோன்றது வேற யாரும் கிடையாது, ஸ்கூபிடோவோட தங்கச்சி பையன் தான். கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாமா மச்சான். இந்த மாமா மச்சான் இவங்க 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கூபிடோ அண்ட் ஸ்கிராப்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவுமே இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. பட் போக போக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்கிராப்பிடோன்ற கேரக்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஸ்கூபிடோ ஷாகியை வச்சு தான் அவங்க நிறைய காமெடி சீன்ஸ் பார்த்து ரசித்ததுனால
ரசிச்சிருக்காங்களே தவிர ஸ்கூபிடோ ஸ்கிராப்பிடோவை வச்சு காமெடி ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ஸ்கிராப்பிடோக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இதை திரும்ப மாற்றி ஸ்கூபிடோ அண்ட் ஸ்கிராப்பிடோவை ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மாற்றிட்டு தான் த 13 Ghosts of Scooby-Doo அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 ஒரு ஷோவையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸான ஒரு லாங் ரன்னிங் சீரிஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூபிடோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸாக எ பப் நேம்டு ஸ்கூபிடோ அப்படின்னு சொல்லி 1988 ஒரு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூபிடோவை ஒரு சின்ன பப்பி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் தான் ஸ்கூபியோட அப்பா அம்மாவையும் காட்டி ஸ்கூபிடோட உண்மையான பேர் ஸ்கூபர்ட் அப்படின்றது ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுவுமே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா WB கிட்ஸுக்கு நம்ம WB கிட்ஸ் கிட்ட நம்ம ஸ்கூபிடோ வருது. 2008 2008 வரைக்கும் அவங்க அந்த ஸ்கூபிடோ பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோவோட பேர் வாட்ஸ் நியூ ஸ்கூபிடோ அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 2010 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோ சீரிஸை கார்ட்டூன் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்கோட தங்கச்சி சேனலான பூமராங்குமே பார்த்தீங்கன்னா அங்கே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணது தான் ஸ்கூபிடோ மிஸ்ட்ரி இன்கார்பரேட்டட். எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அதிகமாக பார்த்த சீரிஸ் இதாக தான் இருந்திருக்கும். சின்ன வயசில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் தான் மார்ச் 10 2014 பார்த்தீங்கன்னா பி கூல் ஸ்கூபிடோ அப்படின்னு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே தாங்க இந்த இடத்துல தான் நமக்கு பிடிச்ச பல கார்ட்டூன்ஸை ரீபூட் அடிக்கிறேன் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ண வச்சது. பென்டன் ஷோவையுமே ரீபூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பழசை விட்டுட்டு நாங்கள் புதுசாக பண்ணுறோம் புதுசாக தான் நோட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரீபூட் எடுத்து பண்ணி அது கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்கூபிடோவுமே பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்க. பட் ஸ்கூபிடோவை யாரும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் பென்டனுக்கு உள்ள அடி இருக்குது பாருங்களேன், இப்போ வரைக்கும் அதால் திருப்ப மாற முடியல. பட் அதுக்கப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக 2019 கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோ அண்ட் கெஸ் ஹூ அப்படின்னு சொல்லி பூமராங் சேனலில் அந்த டெலிகாஸ்ட் பூமராங் சேனலில் அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 2 சீசன் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சீரிஸ் பூமராங் சேனல் ரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HBO Maxலையுமே அதை ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் சீசனோட செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா HBO Maxல ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது HBO Maxலையுமே இருக்குது. ஸ்கூபிடோ அண்ட் கெஸ் ஹூன்ற சீரிஸ் HBO Maxலையுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வெல்மான்ற ஒரு சீரிஸுமே இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் அனிமேட்டட் சீரிஸ் தான் வெல்மா அப்படின்னு சொல்ல போகிறது. இது இப்போ தான் 2023 தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. கரண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வருஷம் தான் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா டெட்லைன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு லைவ் ஆக்ஷன் ஸ்கூபிடோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அது டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஆரம்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்கூபிடோ சீரிஸ்க்கான ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸை பார்க்கலாம். ஸோ இப்போ தான் லைவ் ஆக்ஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, 2002 2004 ஸ்கூபிடோக்கு 2 லைவ் ஆக்ஷன் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. வெறும் ஸ்கூபிடோ மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல கம்பெனிஸ் ஓன் பண்ணி பல பேர் கூட இந்த ஸ்கூபிடோ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஆக்சுவலி நிறைய கிராஸ் ஓவர்ஸுமே பண்ணியிருக்காங்க. லைக் ரிச் ஷோ கூட ரிச்சி ரிச்சுன்னு ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ இருந்திருக்கு. இந்த ஷோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். எனக்குமே இது ஒன் ஆஃப் தி பிடிச்ச ஷோ தான். ஸோ அந்த ஷோக்குமே நம்ம ஸ்கூபிடோக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து அதையுமே ஒரு அனிமேட்டட் சீரிஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூடவே நம்ம பேட்மேன் அண்ட் ராபின் கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோவை கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூபிடோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்ஸுமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒன்று டவுட் வரலாம், ஸ்கூபிடோ மார்வலா இல்லை டிசியா அப்படின்ற மாதிரி. என்னடா உடனடிக்கிட்டு இருக்கேன், மார்வல் டிசியில் அப்புறம் ஸ்கூபிடோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்கூபிடோ பார்த்தீங்கன்னா 1977 1979 வரைக்கும் மார்வல் காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோக்கு 9 இஷ்யூ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது ஹார்வி காமிக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஹார்வி காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1993 1994 வரைக்குமே நம்ம ஸ்கூபிடோக்கு அவங்களுமே சில காமிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1995 எடுத்துக்கிட்டிங்கன்னா அச்சீவ் காமிக்ஸ் ஸ்கூபிடோக்குன்னு காமிக் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு 21 இஷ்யூ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997 டிசி காமிக்ஸ் ஹானா பார்பரா கேரக்டர்ஸ்க்காக அதுக்கோட இப்போ காமிக் பப்ளிஷ் பண்ணுற ரைட்ஸை டிசி காமிக் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோக்கு டிசி சைடில் தான் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம ஸ்கூபிடோ பார்த்தீங்கன்னா மார்வலும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கு, டிசியும் வச்சுட்டு இருந்திருக்கு. அண்ட் 2002 ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்கூபிடோக்கு. அந்த ஸ்கூபிடோ படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இங்கே அப்படியே பாருங்க. நீ எப்போ வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. ஆனால் நம்ம கன்னு மாமாங்க, நம்ம ஜேம்ஸ் கன்னு. ஸோ அவர் தான் 2002 வந்து இந்த ஸ்கூபிடோ படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் இந்த சீரிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த சீரிஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்த்துருக்காரு. அவருக்குமே இந்த ஸ்கூபிடோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குமா. பட் அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. லைக் பார்த்தீங்கன்னா இந்த வெல்மான்ற கேரக்டர் ஒரு ஹோமோசெக்ஷுவல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ரூம் இருந்திருக்கு. பத்தாவதுக்கு இந்த படத்தில் அதை காட்டலான்னு வேறு அவர் ஐடியா வச்சுருந்தாராம். வெல்மாவை ஒரு ஹோமோசெக்ஷுவல் கேரக்டராகவும் நம்ம ஷாகியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனராக காட்டலாம். ஸ்டோனர்னா ரெகுலராக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்கள தான் ஸ்டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாகியை ஒரு ட்ரக் அடிக்டாகவும் வெல்மாவை ஒரு ஹோமோசெக்ஷுவல் கேரக்டராகவும் காட்டுறதா நம்ம
ஜேம்ஸ் கனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது குடும்ப படம்டா, குடும்பங்கள் கொண்டாட வெற்றி படத்துக்கு நீ என்னடா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உள்ளே புகுந்து, அதுக்கப்புறம் இந்த ஷாகியோட ஆக்டருமே, அந்த ஷாகியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு, அவர் பேர் மேத்யூ லில்லர்ட். அவருமே வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதை மாற்றி ஆஸ் யூஷுவல் குழந்தைங்க கொண்டாடுற ஒரு படமாக இதை மாற்றி விட்டுருக்காங்க. ஸ்கூபிடோட அந்த ஒரு ஐகானிக் வாய்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது பேசுகிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தானே. அந்த வாய்ஸ்க்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1969 ஃப்ராங்க் வெல்கர் அப்படின்றவர் தான் வாய்ஸ் ஆக்டராக இருந்திருக்காரு. அவர் தான் ஃப்ரெட்டுக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி கூடவே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃப்ரெட் கேரக்டருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2002 அவர் தான் ஸ்கூபிடோக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற இதெல்லாம் சொல்லும் போது நம்ம தமிழ்லேயும் சொல்லணும்ல. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் முரளி, இவரை நீங்கள் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கலாம். நம்ம அங்கிளுக்கு இவர் தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அவரே தான் நம்ம ஸ்கூபிடோக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வச்சு நான் ஷார்ட்டாக முடியும்னு நினச்சா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு. முடிஞ்சதுக்கு இதை கட் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து என்ன கார்ட்டூனை பற்றி பேசலாம், இல்லை அனிமேஷனை பற்றி பேசலாம், கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.